Sugadev. Welcome to Dev's Kitchen. Summer ரொம்ப ஹாட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம்ல நம்மளுடைய பாடியை எப்படி கூலாக வச்சுக்கணும், சம்மர்லேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட் த ஹீட் வீடியோ சீரீஸை வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவா சப்ஜா சீட்ஸை வச்சு ஒரு சர்பத், ஒரு குலுக்கி சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அதை நம்ம செய்து உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த சப்ஜா சீட்ஸ் அப்படின்றது பாடி கூலர்னே சொல்றாங்க. உடம்புடைய சூடை ரொம்பவே நல்லா குறைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு குளிர்பானம் நம்ம செய்ய போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்க. If you want to watch this video in English, please do click the bell icon. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சப்ஜா சீட்ஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பாடி கூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து இதை பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபலூதா இதெல்லாம் நீங்கள் வந்து கடையில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 இருந்து 15 புதினா இலை, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு எலும்புச்சம்பளம், 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறோம். இது போக ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். சப்போஸ் உங்களுக்கு தேன் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சீனி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேன் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ நான் இங்கே தேன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். முதல்ல இந்த சப்ஜா சீட்ஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் அதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸ் எப்படி பால்ஸ் மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் உள்ளே வாங்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு எலும்புச்சம்பளத்தை நான் இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்து ஜாரில் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயை 2 இந்த மாதிரி நம்ம நறுக்கியிருக்கிறோம். அதையும் நான் இதில் போட்டுடுறேன். தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த லெமனை பிழிஞ்சு வச்சிருக்கிறேன். அந்த லெமன் ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் புதினா இலையை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு தண்ணி, அப்புறம் ஐஸ் கியூப்ஸ். ஜஸ்ட் இந்த ஜாரை நான் க்ளோஸ் பண்ணி இதை நல்லா குலுக்க போகிறேன். பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு இது நல்லா நம்ம குலுக்கிடலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்ம குலுக்கி சர்பத். இதை ஒரு கிளாஸில் நம்ம மாற்றலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கூல்ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.